ஆனா எப்போதும் ஆளுங்கட்சியா இருந்தாங்கள பத்தி ஏன் பேச நீங்க கேட்பது ஒரு தலைவர் எதற்கெடுத்தாலும் ஒரு தலைவர் எதற்கெடுத்தாலும் நேரு எழுப்பார் தெரியுமா? எப்பயோ வாழ்ந்த நேரு எழுப்பார் தெரியுமா? அந்த ரூட்ல வர மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு முடிச்சு பாருங்க. அப்படி அதிமுக சுருக்க முடியாது இல்லையா? இந்த தமிழ் நிலத்தை பெரும்பாலும் ஆண்ட கட்சி அதிமுக தான். 31 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி கரெக்ட் அதிமுக தான். அதனால நான் கேட்கிறேன், கடந்த 10 ஆண்டுகளும் அவங்க தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. எனக்கு என்ன கேள்வினா, அவங்க கூட கை கொடுக்க போறீங்களோ, அதிகார பகிர்வுக்கு போக போறீங்களோ அப்படிங்கறத கேள்வி. அதிகார பகிர்வு என்பது கை கொடுக்கதால வராது. அதிகார பகிர்வு என்பது முதல்ல சொந்த கட்சியில இருக்கணும். எங்க கட்சியில இருக்கு. நான் பெரிய லிஸ்ட் சொன்னேன். சின்ன சின்ன எளிய மக்களுக்கு அதிகார பகிர்வு இருக்கு. திமுகவுல அதிகார பகிர்வு இல்லை. இது ரெண்டும் வெள்ள அப்படியே பட்ட பகல்ல விளக்க வைத்து பார்க்க வேண்டிய தேவை இருப்பதை போல வெளிச்சமா. நான் இன்னொன்னு சொல்றேங்க, எங்களுடைய தாவேகா தலைமை அலுவலகத்துல பெரியார் சிலை இருக்கு. அன்னாரி வாளையத்துல பெரியார் சிலை எங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்ல நான் கேட்கிற கேள்வியே இது. அதான் சொல்ல, இப்ப அதிமுகவோடு நம்ம கையில் நான் என்ன கேட்கறேன்னா, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி உருவாகிட்டு இருக்கா? ஏன்னா நிறைய புதிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் உள்ள வந்திருக்காங்க. இல்ல இப்ப அது பேச வேண்டிய அவசியமே இல்லையே. இன்னும் கட்சிக்கு சின்னம் வரல. இதுக்குள்ளார நீங்க 6 இடங்கள் சொல்றீங்க. திஸ் இஸ் டூ ஏர்லி. தேர்தலுக்கு எப்ப வேணா என்ன வேணா மாறலாம். ஆனா இப்ப நாங்க உட்கட்சி தேர்தலை நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த ஆளும் அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கிறோம். சொல்யூஷன்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப அதை பேச வேண்டிய தேவையில்லை. இப்ப என்ன தெரியுமா பேசணும்? ஒவ்வொரு கட்சிக்குள்ளாரையுமே அதிகார பகிர்வு இல்லை. அதை பேசுங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல தளபதி பங்கேற்றப்ப அதிமுக ஆட்சி தான். தூத்துக்குடி பிரச்சனையை அவர் போய் அங்க ஆறுதல் சொன்னப்ப அதிமுக ஆட்சி தான். பல்வேறு பிரச்சனைகள் அந்த நீட்டு சமயத்தில் அதிமுக ஆட்சி தான். அதனால ஒரு கட்சிக்கு எதிரான அரசியலில் தமிழக வெற்றி கழகம் வரல. அதிகாரத்திற்கு எதிரான ஒரு அரசியலை தான் நம்ம வந்திருக்கிறோம். ஈரோடு இடைத்தேர்தலில் தாவேகா ஏன் நிக்கல? என்ன ஒரு அக்கறை? நான் அதை வரவேற்பேன். அப்படி கேட்டா, ஈரோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் ஏன் சார் நிக்கல? இப்படி கேட்கிறேன். ஈரோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் நிக்க ஏன் திமுக விடல? செத்தது காங்கிரஸ் எம்எல்ஏ, இறந்து போனவர் பெரியாரின் பேரன் அல்லவா? கடைசி நேரத்தில் வாய்ஸ் நோட்லாம் அமைச்சார் இல்லையா? அவருடைய தொகுதியை காங்கிரசினுடைய தொகுதியை காங்கிரஸ்க்கே அதிகார பகிர்வு செய்யாத நீங்க எப்படி மத்த இடங்கள்லாம் அதிகார பகிர்வு கூட்டணிக்கு அதிகார பகிர்வு செய்ய?